எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில்களை இழந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் கொரோனா வைரஸ் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் புரிந்து வரும் இலங்கையர்களில் சுமார் 20,000 பேர் தொழில்களை இழத்தல் உட்பட பல பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. தற்போது சில நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் ஊழியர்கள் சம்பளம் கிடைக்காத பிரச்சனையை எதிர்நோக்கி வருகின்றனர். மேலும் சிலருக்கு அரைவாசி சம்பளம் வழங்கப்படுகின்றதா, சிலரது சம்பளம் குறைக்கப்பட்டிருக்கின்றதா, மேலும் மேலதிக பணி நேர கொடுப்பனவுகள் கிடைப்பதில்லை எனவும் தெரிய வந்திருப்பதாக பணியகம் கூறியிருக்கின்றது. அதேவேளை கடந்த ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களில் சுமார் 30,000 பேர் வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்கு செல்ல எதிர்பார்த்திருந்தனர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அவர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகளை இழக்க நேரிட்டிருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மேலதிக பொது முகாமையாளர் மங்கள ரத்தனிய அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வெளிநாடுகளில் பிரச்சனைகளை எதிர்நோக்கும் நபர்கள் அது குறித்து தமது நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு அறிவிக்குமாறும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் பாதிக்கப்பட்டுள்ள தமக்கு தூதரகங்களில் தமக்கு எந்த உதவியும் கிடைப்பதில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்து வருகின்றனர். தொழில் வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் தாம் தங்கியிருப்பதற்கு கூட இடமில்லை என்பதுடன் உணவும் கிடைப்பதில்லை எனவும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். எது எப்படி இருந்த போதிலும் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கை தொழிலாளர்களுக்கு நிவாரணங்களை வழங்கவோ அவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரவோ எந்த வேலை திட்டங்களும் இல்லை என்பதை காணக்கூடியதாக இருப்பதாக சமூக நல ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். இலங்கையில் பல பாகங்களில் இன்று மழையுடனான காலநிலை காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வானிலையில் இன்று மேல், வடமேல், சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாகவும் வானிலை அவதான மையம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று மாலை அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை அவதான மையம் அறிவித்திருக்கின்றது. குர்நாக்களில் நிலத்தை தோண்டியவர்களுக்கு கிடைத்த கோடிக்கணக்கான பணம். குர்நாக்களில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் 3.5 கோடி ரூபாய் பணத்தை குற்ற விசாரணை திணைக்கள அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர். மகவ பிரதேசத்தில் உள்ள வீட்டு தோட்டம் ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் விற்பனையாளர்களிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஹெரோயின் தொகையினை இரகசியமாக விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரி ஒருவரின் வீட்டு தோட்டத்திலிருந்தே இந்த பணம் மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணம் போதைப்பொருள் விற்பனையில் பெற்றுக்கொள்ளப்பட்டதென விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் வர்த்தகத்தின் தொடர்புடைய போலீஸ், போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் உட்பட அதிகாரிகள் 5 குற்ற விசாரணை திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. துபாயில் உள்ள பிரதான தரப்பு போதைப்பொருள் விற்பனையாளரான கிஹான் பொன்சேகா என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாவுக்கும் அதிகமான 90 கிலோ ஹெரோயினை இந்த போலீசாரினால் திருடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் பொது தேர்தல் முடிவுகள் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. பொது தேர்தலில் அனைத்து முடிவுகளையும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இரவு 10 மணிக்குள் வெளியிட முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்ட தேர்தல் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் சகல தேர்தல் முடிவுகளையும் அறிவிப்பதற்கு மேலதிக காலம் தேவைப்படுமா என்பது குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த தேர்தல் ஒத்திகையின் அடிப்படையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேர்தல் நிறைவு பெற்று 6ஆம் தேதி இரவு 10 மணிக்கு முன்னர் சகல தேர்தல் முடிவுகளையும் அறிவிக்க முடியும். அன்றைய தினம் எந்த கட்சி அல்லது கூட்டணி அதிகாரத்தை கைப்பற்றி உள்ளது என்பது தொடர்பில் தெரிவிக்க முடியும். அதே நேரத்தில் கட்சிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விருப்பு வாக்குகளின் விவரம் அதன் பின்னர் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளை மிஞ்சிய இலங்கை நெகிழ்ச்சி அடையும் வெளிநாட்டு பெண். நெதர்லாந்திலிருந்து இலங்கைக்கு வந்த பல்கலைக்கழக பெண்ணொருவர் தொடர்பில் அண்மையில் செய்தி வெளியாகியிருந்தது.
அந்நிலையில் குறித்த பெண் இலங்கையர்களின் அன்பை பார்த்து நெகிழ்ந்து போன செய்தி ஒன்றை ஊடகங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றார். சிண்டி ஹட்சி என்ற 24 வயதுடைய குறித்த பெண் ஆதிவாசிகள் தொடர்பில் ஆய்வு செய்வதற்காக மார்ச் மாதம் இலங்கை வந்திருக்கின்றார். எனினும் கொரோனா பரவல் காரணமாக அவரால் திரும்பிச் செல்லாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் ஊவா வெஸ்ஸெல்ல பல்கலைக்கழக அதிகாரிகளின் அனுமதியுடன் அவர் அங்கு தங்கியிருந்து தனது பட்டப்படிப்புக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றார். அண்மையில் திடீரென காய்ச்சல் ஏற்பட்டது. இதனால் கொரோனா என சந்தேகித்த அதிகாரிகள் வைத்திய பரிசோதனைக்கு என்னை அனுப்பி வைத்தனர். அதற்கமைய பரிசோதனைகளை மேற்கொண்ட வைத்தியர்கள் எனக்கு கொரோனா இல்லை என உறுதி செய்தனர். எனினும் எனக்கு சிறந்த வைத்திய சிகிச்சை ஒன்றை வழங்கினார்கள். ஐரோப்பிய நாடுகளில் கூட இந்த அளவுக்கு சுதந்திரமான மருத்துவ சேவைகள் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான நிலையில் குணமடைந்த நான் பதிலையில் உள்ள ஒரு கடையில் பொருட்கள் கொள்வனவு செய்வதற்காக சென்றேன். அங்கு ஏனையவர்களைப் போன்று மாஸ்க் அணிந்து சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியே வரிசையில் காத்திருந்தேன். திடீரென நான் அவ்விடத்தில் மயங்கி விழுந்து விட்டேன். வரிசையில் நின்ற ஒருவர் உடனடியாக என்னை அவரது வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு வீட்டவர்கள் நான் யார் என்பதை கூட அறியாமல் எனக்கு உபசரித்தார்கள். உணவு வழங்கினார்கள். எனக்கு அயடின் குறைபாடுகள் உள்ளது. இதனால் எனக்கு மயக்கம் ஏற்படும். எனினும் கொரோனா அச்சகால பகுதியில் அவற்றினை குறித்து யோசிக்காமல் எனக்கு உதவினார்கள். மனிதாபிமானம் என்பது எங்கு உள்ளதென பார்ப்பதற்கு இலங்கை வரும் எந்த ஒரு சுற்றுலா பயணியாலும் உணர முடியும் என்றும் ஒரு முறையேனும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள வேண்டுமென நான் அனைத்து வெளிநாட்டவர்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். ஆதிவாசிகளின் மனநிலை குறித்து ஆய்வு செய்ய வந்த நான் இலங்கையின் அன்பை பார்த்து இலங்கை மக்களின் மனநிலை தொடர்பில் ஆய்வு அறிக்கை ஒன்றை தயாரித்திருக்கின்றேன். அந்த அறிக்கை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார். Thank you.